மாவட்டத்தை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியையான தங்கப்பிரியா என்பவருக்கும் மதுரையை சேர்ந்த காவலர் பூபாலன் என்பவருக்கும் கடந்த 2018ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வரும் பூபாலனின் தந்தை செந்தில்குமார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து வருவதாக கூறப்படுகிறது. திருமணத்தின் போது 60 சவர நகைகள், புல்லட் பைக் உள்ளிட்டவற்றை தங்கப்பிரியாவின் குடும்பத்தினர் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கு வரதட்சணை போதவில்லை, குடும்பத்திடம் மேலும் வாங்கி வர வேண்டும் என கூறி தங்கப்பிரியாவுடன் அவரது கணவர் பூபாலன் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. தம்பதிக்கு இடையே பிரச்சனை வரும்போதெல்லாம் பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தர வேண்டும், நகை கூடுதலாக வேண்டும் என பூபாலன் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பூபாலன் தனது மனைவியை கடுமையாக சித்திரவதை செய்து கொடூரமாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த தங்கப்பிரியா மதுரை அரசு தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன் மனைவியை எவ்வாறு கொடுமைப்படுத்தி கொடூரமாக தாக்கினேன் என்பதை தனது தங்கையிடம் காவலர் பூபாலன் பேசியதாக கூறப்படும் ஆடியோ வெளியாகியுள்ளது. அதில் மனைவி அதிகமாக பேசியதால் வாயில் நகத்தால் கீறியதாகவும், சத்தத்துடன் கத்தியதால் அவரது தொண்டையில் தாக்கியதாகவும், முட்டியிலும் அவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் பூபாலன் தனது தங்கையிடம் கூறியது போன்ற ஆடியோ அதில் இடம்பெற்றுள்ளது. இதனை சிரித்தபடியே கேட்ட அவரது தங்கை, ஓவரா வாய் பேசினால் இப்படிதான் நடக்கும் என கூறுவது போன்றும் அந்த ஆடியோவில் இடம்பெற்றுள்ளது. அழுது இல்ல, பராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ எனக்கு பேசுன எரிச்சலா வரும். வாய முறி வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா இதாயிப்போச்சு. ஓவரா கத்துனால தொண்டைய பிடிச்சு நெம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன், காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா இப்படித்தான் இருக்கும். இந்த சம்பவம் குறித்து பேட்டியளித்த தங்கப்பிரியாவின் தந்தை மகளை சித்திரவதை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எல்லாம் 60 பவுன் நகை ஓட்டு பிள்ளைக்கு புல்லட்டு வாங்கி கொடுத்து, அவர் மருமையை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, இதுவரையும் 10 பைசா அவங்க எதுவுமே பண்ணதில்லை. 2 நாளாக பிள்ளையை கொடுமைப்படுத்தி, உன் மகனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்க, இதில் 60-70 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வீடு வாங்கி கொடு, அப்படி இடம் வாங்கி கொடு, எனக்கு என்னென்னா மகனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு இவ்வளவு நகை வேணும், இதில் பூராமே ஆடியோவை எடுத்து பிள்ளையை அடித்து கொடுமைப்படுத்தி, அவங்க தாய் தப்பனார்கிட்ட போட்டு அந்த ஆடியோவை ரசித்து பிள்ளைய கத்தரை துடிக்க விட்டு, வாயிலேயே என்ன பண்ணேன்னு தெரியல அடித்து, காலு கையெல்லாம் உடச்சி, தப்பு பிள்ளை உடனே எனக்கு ஃபோன் போட்ட உடனே வேகமாக நான் பிள்ளையை கூட்டு மதுரை ஜிஹெச்சில் சேர்த்துருக்கேன். இது தமிழக அரசு உடனே கண்டித்து உள்ள மேலே எல்லாமே பதிவாகி இது போலீஸ் தண்டனை அளவில் வாங்கி கொடுத்து எல்லாம் கேட்டுக்கிறேன். இந்நிலையில் தங்கப்பிரியாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் பூபாலன் மற்றும் காவல் ஆய்வாளரான மாமனார் செந்தில்குமரன், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வரதட்சணை கொடுமையில் ஈடுபட்ட போலீஸ் ஃபேமிலியை பிடிக்க மாவட்ட எஸ்பியின் உத்தரவில் ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில் ஆய்வாளர் சாந்தி, சார்பு ஆய்வாளர்கள் கார்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய 3 தனிப்படை போலீசார் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் தீவிரமாக தேடி வருகின்றனர்.